Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல TNPL-ஓட 15வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா திருச்சி கிராண்ட் சோலா அண்ட் லோயல் கோவை கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங்னு பார்த்தோம்னா இரவு 7:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா SNR காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே பார்த்தா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருக்க பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஏதாச்சும் பிளேயர்ஸோட சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதாவது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீமுக்கு பிளேயிங் லெவன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே இப்போ அடுத்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பிளே பண்ணுவாங்க அந்த கிரவுண்ட்ல அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல பவுன்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பால்ல பவுன்சஸ் பயங்கரமா பவுன்சஸ் ஆகும் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதுலயும் அந்த நியூ பால்ல கட்டர் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி செகண்டா பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா வெனுரக்களை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 5 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 9 மேட்சும் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மேட்ச் வந்து பேட் செகண்டா பண்ணவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு எடுத்துக்கிட்டோம்னாவே 157 அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து வச்சிருக்காங்க. இதுல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 236 அப்படிங்கிறத ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் தான் வந்து 103 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த பர்டிகுலர் வினுல. அடுத்த ஹெட்விட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல கோவை கிங்ஸ் வந்து 6 மேட்சும் திருச்சி கிராண்ட் சோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் கோவை கிங்ஸ் தான் வந்து ஒரு அப்பர் ரேட்ல வந்து இருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. இப்போ பார்த்தா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு கம்பேர் பண்ணும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட 2 ஆப் நீங்க கம்பேர் பண்ணும் போது ஒரு 302 ரூபா வரையும் உங்க மணி வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஸோ இதுல இந்த அமௌண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு 5,000 ரூபாய் வின்னிங் அமௌண்டா இருக்கட்டும் 3,000 ரூபாய் 1,000 ரூபாய் இதுல எந்த வின்னிங் அமௌண்ட் நீங்க பிளே பண்ணாலும் கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு 300 ரூபாவும் 5,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு 100 ரூபா 3,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு 300 ரூபா 1,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒரு 30 ரூபா. ஸோ இந்த பர்டிகுலர் அமௌண்ட் இருந்தாவே நமக்கு சேவிங்ஸ் ஆனாவே இன்னொரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எந்த ஆப்லையுமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5+1ங்கிற ஆப்ஷன் தாங்க. ஸோ எந்த ஒரு ஆப்லையுமே இந்த 5+1ங்கிற ஃபியூச்சர் வந்து கொடுத்ததே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5+1னா பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பிளே பண்றது தான். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா இருக்கும் இந்த 5+1ங்கிற ஆப்ஷன். மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா ஆப்லயும் இருக்க மாதிரி 10+1ங்கிற ஆப்ஷனும் இருக்கு அண்ட் 7+4 அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்கு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல
நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் ஜிஎஸ்டி பிடிக்கிறது கிடையாது, நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறதும் பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக இந்த ரெண்டுக்குமே நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கும் நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் 6% எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுக்குறாங்க, நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கும் 6% வரையும் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வயசுல அதில் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ண உங்களுக்கே அந்த ஆப் வந்து ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FG. ஓகே, பார்த்த ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ கோவை கிங்ஸ் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் அண்ட் சுரேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. சச்சின், ஷாருக் கான், முகிலேஷ், அரவிந்த், முகமது, சித்தார்த், யுதீஸ்வரன், சுப்பிரமணியன் அண்ட் தாமரை கண்ணன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவை கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. அதே திருச்சி கிராண்ட் சோலா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் மூர்த்தி, அசீம் அகமது இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அசீம் அகமது அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் சுந்தர், ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், சரவணகுமார், ஆண்டனி தாஸ், ஈஸ்வரன், விக்னேஷ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிராண்ட் சோலா டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல டபுள் ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன, லோ பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, ஹை பர்சன்டேஜ் இருக்கவங்க யார் யாரு, சரி டிஃபரன்ஷியலுக்காக யாரை ட்ரை பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் குமார் அண்ட் ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்னா ரெண்டு வாய்ப்பு, அதாவது ரெண்டு மூலயமா ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து டபுள் ஆப்ஷன் பிக் இருக்கும். அதாவது பேட்டிங்லயும் அவங்களுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும், அண்ட் பவுலிங்லயும் அவங்களுக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் மூலியமாவும் சில பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், பேட்டிங்லயும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்கள தான் வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுல சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ற மூலயமா இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். மேட்சுக்கு பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து சுரேஷ்குமாருக்கு வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாருங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ற போது அந்த பவர் பிளேலயே நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் வந்து சொல்லலாம். வேண்ட எல்லா மேட்ச்லுமே டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 25+ ரன் வருதுன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் வந்துடும். ஸோ அப்புறம் ஓவராலா விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கூட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் மூலமா கிடைக்கூட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு சும்மா நார்மலா நம்ம கணக்கு பண்ண வச்சவோ அவருக்கு எலிஜிபிளான பிளேயரா வந்து வந்துருவாரு. ஸோ சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம், பேட் செகண்ட் பண்ணா 25+ ரன்னுக்கு மேலேயே நம்ம இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 70+ இருந்து 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்தது ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு அண்ட் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல வந்து பேட்டிங் விஷயத்துல வந்து வராருங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட வந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங்ல 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அப்படி 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1-2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் விக்கெட் எடுக்க மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் கேரிஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இருக்கிறதுனால ஸோ அந்த பர்டிகுலர்ல ஒரு 8 பாயிண்ட் வந்து நார்மலா வச்சுக்கிட்டாலும் ஓவராலா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து ஒரு 65 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததா திருச்சி கிராண்ட் சோலா பொறுத்த வரைக்கும் பாசிம் அகமது
அண்ட் யாதவ், சஞ்சய் யாதவ் அண்ட் ஆண்டனி தாஸ், இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வாசிம் அகமது பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் வந்து இறங்காருங்க. ஸோ ஓப்பனிங் இறங்குற பட்சத்தில் சேம் சுரேஷ்குமார் என்ன பொசிஷன் பண்றாரோ அதே பொசிஷன்ல தான் இவரும் வந்து இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா 25+ ரன்னுக்கு மேலேயே நம்ம வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன் வருதுன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். பிளஸ் விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு வசீம் அகமது. அடுத்து சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் டெத் ஓவர்லும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ற வேற பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ல ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இன்னும் விக்கெட் கேப்ஸ் நிறையவே இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd பொசிஷன்ல வர. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா அந்த டீமோட ஒரு தூண் சொல்லுவாங்க ஸ்கோரை கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் மூலயமா 1 அல்லது 2 விக்கெட் கம்பல்சரி வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆண்டனி தாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன்ல தாங்க இருக்கு. பட் பவுலிங்ல ரொம்ப சூப்பரா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவுலிங் பண்ணும்போது மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கம்பல்சரி இருக்குங்க. இவருக்கும் சரி சூரியகுமார் யாதவுக்கும் சரி மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட், 16 பாயிண்ட், 20 பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி தாஸுக்கும் இருக்கு, சஞ்சய் யாதவுக்கும் வந்து இருக்கு. ஸோ ஆண்டனி தாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அதாவது கேச்சஸ் மூலியமா விக்கெட் எடுத்தா அதே டைரக்ட் ஸ்டம்பிட் பண்ணிட்டாருன்னா 25+ ஒரு 12 ஸ்டம்பிட் பண்றதுக்கு ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட 37+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டைரக்ட் ஸ்டம்பிட் பண்ணிட்டாரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா இது பார்த்தீங்கன்னா 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஆண்டனி தாஸை பொறுத்த வரைக்கும். சரி ஸ்டம்பிட் பண்ணல கேச்சஸ் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி கிடைச்சிடும் அந்த விக்கெட் மூலயமா. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஓவரால இவரும் வந்து ஒரு டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி அவங்களை 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதான் சொல்றேன். ஸோ கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சித்தார்த் அண்ட் தாமரை கண்ணன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சித்தார்த் அண்ட் தாமரை கண்ணன் 2 பேருமே விளையாண்ட மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இல்லைன்னா ஒரு மேட்ச்ல கூட பிளேயிங் வந்து ஒரு டீமுக்கு வராத ஒரு பிளேயரா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தாமரை கண்ணன் சித்தார்த் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல இருந்து கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் இவங்க எடுத்து ஆகணும். ஸோ அப்படி எடுத்தா மட்டும்தான் இவங்க இந்த ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ சப்போஸ் அவங்க ஆப்போனன்ட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர்லேயே வந்து சுருண்டுட்டாங்க, இவங்க ஒரு விக்கெட் எடுத்தா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஸோ ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிளான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரன்னுக்குள்ள சுருண்டுட்டா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஒரு எலிஜிபிளான ஸ்கோரா வந்து இருக்கும். பட் 150+ ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா இந்த 35-30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கள்ட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து பவுலிங் மட்டும்தான். அந்த பவுலிங்ல இருந்து கம்பல்சரி 1-2 விக்கெட் வரையும் எடுத்து ஆகணும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அதனால இவங்க 2 பேத்தையும் நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததா டேவிட்சன் அண்ட் ஜாஃபர் ஜமால். டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பவுலிங் ஆப்ஷன் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவருமே பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுத்துடுறாரு. ஸோ அப்படி எடுத்தா மட்டும் இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிளாக வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ ஒரு டீம்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சி ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து ஆயிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட்க்கு எலிஜிபிள் ஆக முடியுமான்னு கேட்டா ஆப்போனன்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லோவஸ்ட் ஸ்கோர் ஒரு 100 ரன்னுக்குள்ள சுருண்டிருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த இதுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி இந்த 35 ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது வந்து ட்ரீம் டீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியாது. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஜாஃபர் ஜமாலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல ஒரு டாப் ஆர்டர்லேயே வராரு, ஒரு செகண்ட் டவுன் ஒரு தேர்ட் டவுன் பொசிஷன்லேயே வராரு. பட் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லைங்க. ஸோ கேச்சஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாலும் இவர் வந்து ஒரு சேஃபான பிக்காக தான் இருப்பார். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இவர்கிட்ட நம்ம
ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு அப்படி மட்டும் போதாது, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா இவர் வந்து ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. இல்லாததுக்கு ஒரு 50 ஆப்ஷனா தான் வந்து இவரை ட்ரை பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் முகிலேஷ், சச்சின் அண்ட் சுப்பிரமணியன் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பீப்புள் கீழே தான் வந்து பீக் பண்ணியிருக்காங்க. ஸோ முகிலேஷை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாலும் இவர்கிட்ட நம்ம வந்து ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 4 ஓவர் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 1 விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் வந்துடும். ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஆவரேஜா ஒரு 10 பிளஸ் ரன்னாலும் ஒரு 15 பிளஸ் ஃபண்டஸ் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா கேச்சஸ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 16 பாயிண்ட்ஸ், ஆவரேஜா ஒரு 12 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி வந்து கிடைச்சிருது. எக்ஸ்ட்ரா 20 பாயிண்ட்ஸ் வரையும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபுளான பிளேயரா வந்து இருப்பாரு முகிலேஷ். சேம் சச்சினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ 1 டவுன் இறங்கும் போது இவர்கிட்ட இருந்து பேட்டிங் ஸ்கில் விளையாண்ட 3 மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காருங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் வரையும் கம்பல்சரி இவர்கிட்ட வந்து கிடைச்சிருது. பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் பாயிண்ட் அண்ட் சேம் முகிலேஷ் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 45% ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு சச்சினை பொறுத்த வரைக்கும். அண்ட் சுப்பிரமணியன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் டெத் ஓவர் முக்கியமான டெத் ஓவர்லையும் பவுல் பண்றாரு. ஸோ அப்படின்னு பவுல் பண்ற பட்சத்தில் இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 2 விக்கெட் வரும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸ்கோரை கொண்டு போகணும், அதிகமாக கொண்டு போகிறதுனால பேட்ஸ்மேனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா ஆடுறதுக்கு அக்ரெசிவா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா பேட்ல டச் பண்ணிருச்சு, ஏதோ சவரதலான பேட் ஆக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேச்சஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாலை மிஸ் பண்ணிட்டாலும் ஸ்டம்பிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சுப்பிரமணியம் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா அர்ஜுன் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அதாவது திருச்சி கிராண்ட் லீக் சோலாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ரொம்ப சின்ன என்ன சொல்லணும், பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருக்காரு. பட் இப்போ ரீசெண்டா வந்த மேட்ச்ல 2 மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இவருக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலியமா தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 16ல இருந்து 20 அன்எக்ஸ்பெக்டட் 35 வரைக்கும் போயிருக்காங்க. இவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் 30 வரையும் கூட கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு அப்படின்னு வச்சுட்டாலும் பேட்டிங்ல வந்து இவர் வந்து ஒரு 20 பிளஸ் ரன் அடிச்சுட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிரும். பிளஸ் இவருக்கு டீம்ல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்டுக்கும் போது ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அவரால் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 45ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ போத் இவர் டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 3 டீம்லயாச்சும் இவரை மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி பேட்டிங்லும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சிட்டாரு, ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னா இவரை பிக் பண்ணிருக்காங்களோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷன் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆண்டனி தாஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் சால்ட்டா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல கம்பல்சரி இவர்கிட்ட இருந்து நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அந்த மேட்ச்ல போல்வர் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து இவர்கிட்ட இருந்து நம்ம கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுரேஷ்குமார், ஷாருக் கான் அண்ட் முகமது இவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 80% மேல பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயரா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ சாய் சுதர்சன் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் இயர்லேயே வந்து விக்கெட் இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச்ல இவற்று நம்ம 25 பிளஸ் ரன்னுக்கு மேல வந்து கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்பவே பேட்டிங் ஸ்கில்ல சூப்பரான ஸ்கில்ல தான் வந்து இருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 25 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இவருக்கு வந்து ஒரு 8 இருந்து 16 பாயிண்ட்ஸ் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேட்டிங்ல வந்து 25% மேல ரன் அடிச்சிட்டாருன்னா அமைச்சர் இவர் வந்து ஹை பர்சன்டேஜ் ஒரு ஒர்த்தான பிளேயர் தான் வந்து இருப்பாரு. அண்ட் சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு.
அண்ட் பேட்டிங் ஓப்பன் வந்து இறங்குறதுனால இவரில் வந்து ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக வந்து இருப்பார். சேம் ஷாருக்கானும் அதே தான். கிட்டத்தட்ட இன்னிங்ஸ் வந்து ஒரு செகண்ட் டவுன் வந்து இறங்குறாரு. அது இல்லாமல் பவுலிங்கில் 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பவுலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஓவர்லேருந்து அந்த 18 ஓவருக்குள்ளே இந்த ஓவர் வந்து முடிச்சிருவாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி போத் இவரால் டிஃபரன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா கம்பல்சரி ஒரு பவுலிங் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல இருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா எம் முகமது. ஸோ எம் முகமதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவற்றது நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இருக்கு. ஸோ இவர் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒத்தான ஆப்ஷனாக தான் வந்து இருப்பார். அடுத்ததாக திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் வாசிம் அகமது, சஞ்சய் யாதவ், ராஜ்குமார் அண்ட் சரவணகுமார் இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% இருந்து ஒரு 85% மேலே வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் வாசிம் அகமது பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. அண்ட் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுனால ஸோ இவரும் வந்து ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு ஹை பர்சன்டேஜ்ல. அண்ட் சஞ்சய் யாதவ் ஸோ போத் டீம்ல வந்து கேப்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சஞ்சய் யாதவ். கிட்டத்தட்ட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. அண்ட் பேட்டிங்லயும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பவுலிங் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ராஜ்குமார் ஸோ ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்தாருன்னா கிட்டத்தட்ட 25+ ரன் 30 ரன் வரையும் நான் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. கடைசி அந்த 5 ஓவர்ல வந்தாலும் அக்ரெசிவா ஆடி அந்த ஸ்கோர் வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போறதுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரன் வரை அடிச்சிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் போது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இவங்க 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நீங்க ரிஸ்கா ட்ரை பண்றங்க பட்சத்துல 2 பேருமே அந்த கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பாதி டீம் ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 5 டீம்ல சுரேஷ்குமாரையும் 5 டீம்ல ஆசிம் அகமது போடுங்க. இல்ல 3 டீம்ல 3 டீமா பிரிச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க டீம்ல 2 பேரும் சேர்ந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸோ கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து அகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல சாய் சுதர்சன், ஜமால், முகேல்ஸ் அண்ட் மூர்த்தி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் அண்ட் சஞ்சய் யாதவ். பவுலிங் ஆப்ஷன்ல கௌதம், ஈஸ்வரன், டேவிட்சன், யுதீஸ்வரன் இவங்களை வந்து பர்டிகுலரா பிக் பண்ணியிருக்கோம் கிராண்ட் லீக்ல. ஸோ இதுல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பிளேயர் யாராவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கா தான் வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அகமது கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஈஸ்வரனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சாய் சுதர்சனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுல நான் இன்னும் சேஃபான ஆப்ஷன் கேப்டன் ஆப்ஷன் சேஃபா போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாருக் கான் அண்ட் சஞ்சய் யாதவ் இவங்க 2 பேரும் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ரிஸ்கான ஆப்ஷனுக்கு இங்க பர்டிகுலர் பிளேயர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்ணாதான் ஏதோ ஒரு டீம் வந்து நமக்கு எலிஜிபிளா இருக்கும். ஸோ சேஃபா ட்ரை பண்ணும்போது எல்லா டீமும் சேஃபா எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம பெரிய பாயிண்ட்ஸ் வந்து அதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்த ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சுரேஷ்குமார் அண்ட் அகமது இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல சஞ்சய் யாதவ் சாய் சுதர்சன், ராஜ்குமார் அண்ட் சர்ச்சின். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான், சஞ்சய் யாதவ், ஆண்டனி தாஸ். பவுலிங் ஆப்ஷன்ல சரவணன் அண்ட் சித்தார்த், முகமது இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டன்ஸ்க்கு சேஃபா யார் பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அண்ட் சஞ்சய் யாதவ் இவங்க 2 பேருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் தவிர வேற ஏதாவது பிளேயர்ஸ் நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இவங்க 2 பேர் அப்பட்ட விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய சுரேஷ்குமார் இருக்கட்டும் அண்ட் அகமது இவங்க 2 பேரும் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ராஜ்குமாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா ஆண்ட்ரி தாஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தோம்னா ஷாருக் கான், சஞ்சய் யாதவ், சாய் சுதர்சன்
இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபா இருக்கும். அண்ட் சுமா லீக்ல ட்ரை பண்ணும்போது அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது, பாசிம் அகமது, சுரேஷ்குமார், ஆண்டனி தாஸ் அண்ட் ராஜ்குமார் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்லயும் சரி பவுலிங்கும் சரி நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிக் பண்ணிருக்காங்க டாப்பார கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.